இன்னைக்கு நம்ம பண்ண போறது சோயா பச்சடி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சோயா பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சோயா 1 கப், தயிர் 1 கப், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1, வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சோயா பச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நம்ம வந்து தண்ணி விட்டு காய வச்சுருக்கோம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கொதி வர நிலைமைக்கு வந்துருச்சு. இதில் நம்ம மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். இது கூடவே கொஞ்சம் பெப்பர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த மசாலா தண்ணியில் நம்ம கிட்ட இருக்க மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மீல் மேக்கரோட இந்த மசாலா சேர்த்து வேகும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து இந்த மீல் மேக்கரை உறிஞ்சிக்கும். ஸோ தட் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து இது கொடுக்கும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா நமக்கு வேகட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள இதுக்கு தேவையான மற்ற மசாலாஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட தயிர் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இதில் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தயிரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோயாவும் நல்ல மசாலாலாம் இழுத்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம வடிகட்டிட்டு இது நல்லா வந்து தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சோயா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து வேக வச்சதை நம்ம வந்து வடிகட்டி நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ நம்மளுடைய தயிர் மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம வச்சிருக்க வெங்காயமும் ஆட் பண்ணி, இது கூடவே கொஞ்சம் வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு. நீங்கள் வேறு ஏதாவது வெஜ்ஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இது 2 தான் ஆட் பண்ணுறோம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறோம். நீங்கள் வந்து கடுகு எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குன்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க கஸ்தூரி மேத்தி, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. கொஞ்சம் நல்லாவே கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் நமக்கு வந்து கருகாமல் இருக்கும். இப்போ இதில் ஆட் பண்ணி இது இப்போ மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சோயா பச்சடி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹை ப்ரோட்டீன் ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இது நமக்கு வந்து மீல் மேக்கர் அப்படின்னாலே நமக்கு வந்து சோயா அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், நல்ல வந்து ஒரு பிளான்ட் பேஸ் நமக்கு வந்து ப்ரோட்டீன் தான் இது. ஸோ சிம்பிளாக குயிக்காக நமக்கு வந்து வெயில் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிற்காம இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ரைஸோடு சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நமக்கு வந்து ரொட்டி சப்பாத்தி எல்லாத்தோடவே வந்து ரொம்ப நல்லா கம்பைன் ஆகும். நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடணுன்னா கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சம்மரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு கிச்சனே போக வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சோயா பச்சடி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக சர்வ் பண்ணியாச்சுங்க. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் கூடவே கொஞ்சம் சாட் மசாலா நல்லா சூடாக இருக்கும் போதே போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்ம பண்ணிட்டு இருந்த சோயா பச்சடி இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.